ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு லக்னோ சீரிஸ் பார்ட் 2. நேத்துக்கு சம்பவம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்றேன்னு கேளுங்க. ஆக்சுவலா எங்கள காலையில 8 மணிக்கு கேப் பிக்கப் பண்ணோம். ஆனா மறந்து போய் நைட் 8 மணிக்கு கேப் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, "ஐயய்யோ! தப்பு நடந்து போச்சுங்க. லொகேஷன் அனுப்பிச்சுடுறோம். கேப் போட்டு வந்துருங்கன்ட்டாங்க." நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு ஏமாத்த பார்த்தானுங்க. ஆனா நம்ம குச்சு குச்சு ஓத்தாயன்னு ஹிந்தியில பேசி டைட்டா பார்கெயின் பண்ணி கேப்ப புக் பண்ணிட்டோம். ஃபோன்லயே பேசுறானுங்களே தவிர காரே வர மாட்டேங்குது. ஒருவேளை நம்மள கிட்னாப் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் வேற. ஒரு வழியா கேப்ல ஏறியாச்சு. லக்னோவிலேருந்து 110 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சித்தாப்பூர்ன்ற ஊர் பக்கத்துல நீமிசார்ன்ற கிராமத்தில் தான் லலிதா தேவி டெம்பிள் இருக்கு. நம்ம டிரைவர் கார் எடுத்ததுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தார். ஃபோனை வைக்கவே இல்லை. ஹைவேஸில் போகும்போது திடீர்னு காரோட ஸ்பீடு ஏறிச்சு. அப்பவே பயமாக தான் இருந்துச்சு, ஏதாவது இட கூடம் ஆயிடுமோன்னு. நினச்சாப்ல ஒரு சிறுவண்டு குறுக்கால வந்துட்டாப்ல. ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா அடிச்சு தூக்கிட்டு இருப்பாப்ல. லொகேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே கோவில் ஆசிரமத்தில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். 1 நைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்றாங்க. நமக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது. நச்சு ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில போட்டேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. காஃபி கேட்டேன், கிடைக்கல. அப்படியே உறங்கி விட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா டைம் டிராவல் பண்ணி வேற எங்கேயோ வந்த மாதிரி ஒரு ஃபீல். தூங்கும் போது வெயில், எந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சிருக்கு. இங்கே மழை பெஞ்சா நடக்கிறதுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பழகிருக்கணும் போல. நாங்க ஃபர்ஸ்ட் போனது நீமிசார் விஷ்ணு கோவில் தான். 108 திவ்ய தேசத்துல இந்த கோவிலும் இருக்கு. 8 சுயம்பு விஷ்ணு கோவில்ல இந்த கோவிலும் ஒன்று. அடுத்து நாங்க போன இடம் ஹனுமன்காரி கோவில். இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் லிங்க் இருக்கு. அதிர்வன் கூட சண்டை போட்டு ராம் லக்ஷ்மணனை பூலோகத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்த இடம் தான் ஹனுமன்காரி கோவில். இங்கே ஹனுமனோட கையில ராம் லக்ஷ்மணர் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்திலே ராம் ஜானகி மந்திர் இருக்கு. அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நாங்க போன இடம் இன்னொரு புண்ணிய ஸ்தலம் சக்கரதீர்த். இந்த சக்கரத்தீர் பிரம்மதேவனால் பூலோகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் நதின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு இங்கே இருக்கிற கோமதி நதியை சக்கரத்தீர்த்தில் குளிச்சா இந்த ஜென்மத்தில் செய்த பாவம் போயிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 14 உலகத்தில் இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தால் சக்கரத்தீர் செய்யப்பட்டிருக்குன்னு புராணம் சொல்லுது. அங்கேருந்து லலிதா தேவி கோவில் போய் சாமி கும்பிட்டு அன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு காலையில் தேவி கோவிலில் ஆர்த்தியை பார்த்துட்டு சென்னை கிளம்புறதான் பிளான். ஸ்நாக்குக்கு வேர்க்கடலையை வாங்கிக்கிட்டு சூப்பரான நார்த் இந்தியன் டின்னரோட டேவை முடிச்சுக்கிட்டோம். பார்ட் 3க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாட்டா பாய்.